நாடி பார்க்கறதுக்கு முன்னாடி சில நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாடி பார்த்தா மட்டும்தான் அதோடைய முழுசாக வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, அக்குபஞ்சரோட நாடி பரிசோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி இந்த மாதிரியான மரபொழி மருத்துவங்கிற மாதிரி இந்த நாடி பரிசோதனை கிடையாது. இது வந்து முழுக்க மாறுபட்ட ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு 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 பாரம்பரிய ஒரு காலத்தில் பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய நாடி பரிசோதனை வழியாக இறந்து போகிற காலங்களை கணிச்சு சொல்லியிருக்காங்க. குழந்தை உருவாயிருக்கு அப்படிங்கிறத கூட அந்த துடிப்பை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான நிறைய நாடியை பார்த்து நிறைய விஷயங்கள், இன்னும் உள்ளுறுப்புகளோட இயக்கம், உள்ளுறுப்புகளில் செயலிழந்த தன்மை, ஆயுர்வேதத்தில் கூட இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து வைத்தியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உள்ளுறுப்புகள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, ஏன் உள்ளுறுப்புகளை எத்தனை முறை வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆங்கில மருத்துவத்தால் கத்திப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூட ஒரு கிராமத்தில் இருக்கிற மரபொழி மருத்துவர், ஒரு வயதான முதிய மரபொழி மருத்துவர் சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். மிகச்சரியாக கணிச்சு சொல்லியிருக்காரு எத்தனை முறை கத்திப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த உயிர் நாடியோடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாடியை வச்சே மிக சரியாக சொன்ன ஒரு வைத்தியர்களும் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் பாரம்பரிய மரபொழி மருத்துவர்கள் தவிர ஆங்கில மருத்துவ கல்லூரியால் கற்பிக்கப்பட்டவர்கள் இல்லை. ஸோ இப்படியான வைத்தியர்களும் இருந்திருக்காங்க. ஆனால் அக்குபஞ்சரோட நாடி பரிசோதனை இதில் முழுமையாக மாறுபட்டது. இது எதுவுமே அக்குபஞ்சரோட நாடி பரிசோதனையில் தெரியவே தெரியாது. இதை தெரிகிறது எல்லாமே பஞ்சபூதங்களுடைய இம்பேலன்ஸ், சமநிலை குலைவு மட்டும்தான் தெரியும். எந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் வந்து சமநிலை குலைவாக இருக்கோ அதை தான் வந்து இந்த நாடி வந்து நமக்கு சொல்லும். அப்போ அக்குபஞ்சருடைய நாடி பரிசோதனை அதை தான் நமக்கு வந்து காட்டி கொடுக்கும். அந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் பற்றாக்குறையோ சமநிலை இம்பேலன்ஸையோ நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கான புள்ளி தேர்வை வந்து சரியாக கணிச்சு அதுலேருந்து அந்த ஒற்றை புள்ளியை வந்து தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஒற்றை புள்ளியில் தூண்டல் கொடுக்கும்பொழுது பஞ்சபூதங்கள் திரும்பவும் பேலன்ஸ்க்கு வந்துடும். இதுதான் வந்து அக்குபஞ்சர் உடைய நோயறிதல் முறையும் சிகிச்சை முறையும். ஸோ பிற மரபொழி மருத்துவங்கள் மாதிரி அக்குபஞ்சர் மரபொழி மருத்துவங்கள் நாடியை பார்த்துட்டு உறுப்புகளுடைய சேதாரம், உறுப்புகளில் இருக்கிற எந்த உறுப்பில் கழிவு தேங்கி இருக்குது அப்படிங்கிறதோ, இல்லை எந்த உறுப்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோ, எந்த உறுப்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறது, உறுப்பு சார்ந்த எந்த பிரச்சனையுமே இதில் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி அக்குபஞ்சர் நாடி பார்த்தல் முறையில் வந்து உங்களுக்கு எந்த இறப்பு பற்றி செய்தியோ இல்லை குழந்தை கருத்தரிச்சிருக்கிறத பற்றிலாம் எதுவுமே தெரியாது. வெறும் பஞ்சபூதங்களுடைய இம்பேலன்ஸ், சமநிலை குறைவு மட்டும்தான். வெப்பம் குளிர்ச்சி தன்மையில் ஏற்பட்டிருக்க எந்த வெப்ப குளிர்ச்சி தன்மை, எந்த மூலகத்தில் வெப்பம் குளிர்ச்சி சமநிலையில் இருக்கையோ இல்லையோ அதை மட்டும்தான் அதில் காட்ட முடியும். இதை வந்து நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, நாடி அப்படின்னாலே நமக்கு டிவியில் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய கற்பனைகளை, திரைக்காட்சிகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாடியை பார்த்து அது இது பெருசாக பிரம்மாண்டமாக நம்ம காதுக்குள்ளே நிறைய வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் அந்த கற்பனைகள்லாம் நிறைய வச்சுக்கிட்டு அப்போ நாடி பார்க்க சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம், இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு அணுகுமுறையோடு நீங்கள் நாடி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. இந்த மருத்துவத்தோட அடிப்படை என்ன, இந்த மருத்துவம் நாடி பார்க்குற முறை எதை பேசிக்காக சொல்லுது, அதை நமக்கு தேவை நோய் குணமாகும், அவ்வளோதானே. அற்புதத்தை நோக்கி போய் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு எதுக்கு அற்புதம்? நம்ம மனிதர்களாக வாழறோம் அப்படின்னா மனிதர்களாகவே வாழ்ந்துட்டு போவோம். நம்ம எதுக்கு பெரிய ஞானியாகவும் பெரிய அற்புதங்களை நிகழ்த்துகிற ஒரு மாந்திரிகராகவோ இல்லை ஒரு பெரிய சித்தர்களாகவோ பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இந்த காலத்தில் தேவைப்படாது. அப்போ இருந்தாங்க அப்படின்னா அப்போ அதோடைய தேவை இருந்துச்சு. அந்த தேவை இருந்ததுனால அவங்க அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி அந்த தேவையே கிடையாது. இன்றைக்கு இருக்க நிலையில் நம்ம நோயிலிருந்து வெளிப்பட்டு வந்தாலே போதும். இப்போ இருக்கிற ஆங்கில மருத்துவத்தோட ஆதிக்கம் உச்சம் பெற்றுக்க நேரத்தில் பலவிதமான மருந்துகளால் நம்ம உடலை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம உயிர் சக்தியை இழந்துட்டுருக்க இப்படியான சூழ்நிலையில், நம்ம பலகீனத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்க இப்படியான சூழ்நிலையில் நோயிலேருந்து வெளியே வந்து நம்ம உயிரை தற்காத்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் தேடணுமே தவிர அற்புதங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கருத்தரிச்சிருக்காங்கன்னா இன்றைக்கி தான் லேபில் போய் யூரினை கொடுத்தா சொல்கிறானே கன்சீவாக இருக்குமா இல்லையா? அதுக்கு இந்த அற்புதம்லாம் இது தேவையே கிடையாது. இறந்து போகிறதுன்றது அவங்கவுங்க இறப்பு வந்தால் இறந்து போகிறத முன்னாடியே இறப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? பயம்தான் ஜாஸ்தியாகும். இன்னும் 4 நாள் கழிச்சு இறந்து போகிறத 4 நாளுக்கு முன்னாடியே இறந்துடும். ஸோ அதெல்லாம் அது தேவையில்லாத மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை நாடி நம்ம போகவே வேண்டும். நம்ம உடம்பு என்ன, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கற்றுக்குவோம். அதை மட்டும் சொல்கிறது தான் அக்குபஞ்சர். இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. அக்குபஞ்சர் வந்து அற்புதங்களெல்லாம் காட்டாது. அக்குபஞ்சர் ஒரு முழுமையான
மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு இதை நீங்கள் அணுகுனீங்கன்னா இந்த மருத்துவ முறை முழுக்க உங்களுக்கு வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நோய்களை குணப்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய பிரச்சனைகளையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான மருத்துவ முறையாக உங்களுக்கு பயனளிக்கும். சரிங்களா? சரி, இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,